கைஸ் எனக்கு டே 4 வந்து ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து கன்னியாகுமரி இருக்கோம். கன்னியாகுமரிலேருந்து திருநெல்வேலி தென்காசி வந்து போகிறோம். ஸோ இந்த ட்ராவல் வந்து நீங்கள் நல்லபடியாக அமையும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போகலாம். கைஸ் டைம் வந்து 6:30. ஸோ ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், செம்ம டயர்டுங்க. ஸோ கன்னியாகுமரி வந்து அந்த சூரிய உத்திமாதத்தில் அதை என்னால் பார்க்க முடியாமல் போச்சு. கைஸ் நம்ம கன்னியாகுமரி தான் இருக்கோம். ஸோ கன்னியாகுமரியில் எங்கே போகிறோம்னா அப்படியே நாங்கள் நாகர்கோவில் போகலாம் அப்படி ஒரு ஐடியா வந்து. ஸோ அதனால தான் போய் நான் ஒரு மைக் வச்சிருக்கேன். அந்த மைக்கை வந்து நான் ஆன் பண்ணாமலே பேசிட்டு இருக்கேன். இதே போல் 2-3 வாட்டி நடந்துச்சுங்க. கைஸ் நம்ம கன்னியாகுமரியில் தான் நாகர்கோவில் பைபாஸ் வரை பெரியும். ஸோ அது வரைக்கும் லிஃப்ட் கேட்டு போயிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த அண்ணனுக்கு ஒரு பாயை போட்டு ஸோ இப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்கேன்னா நாகர்கோவில் போயிட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 18 கிலோமீட்டர் தான் நாகர்கோவில். அப்புறம் இந்த இடத்துல ரொம்ப நேரம் லிஃப்ட் கேட்டேங்க, யாருமே லிஃப்டே நிறுத்தல. அப்புறம் ஒரு அண்ணன் பெட்ரோல் பங்கு வந்து பெட்ரோல் போட போனாரு. ஸோ அது வரைக்கும் நிறுத்துக்கணும் அப்படின்னு அது வரைக்கும் கேட்டு அந்த அண்ணன் கேட்டேன், ஏன்னா இங்கே லிஃப்ட்லாம் தர மாட்டாங்க அப்படின்னு கேட்டேன்னா அங்கே ஒரு ரவுண்டான இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ இந்த அண்ணன்ட்ட அந்த ரவுண்டான வரைக்கும் நிறுத்தணும் அப்படின்னு கேட்டு போயிட்டு கைஸ் ஒருவேளை அந்த ரவுண்டான வந்துருச்சு. இன்னும் நாகர்கோவில் பார்த்தா ஒரு 16 கிலோமீட்டர் தான் ஸ்ட்ரைட்டாக போனால் நாகர்கோவில். அப்புறம் போலீஸ்காரங்களாம் ஏன் அந்த பைக்குக்காரெல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சுறாங்களா, கவர்னர் வந்து அந்த வழியாக போகிறாங்களா, அதனால கொஞ்ச நேரம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சு. அப்புறம் நானும் நடந்து தானே போகிறேன், கொஞ்சம் அண்ணன் பக்கம் போயிருந்தா அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா போகக்கூடாது, 5 நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாரு. 5 நிமிஷம் கழிச்சு கவர்னர் காரும் அந்த பக்கம் போயிட்டு அப்படியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கல ஒரு அண்ணன் வந்தாரு. அண்ணா நாகர்கோவில் போகிறோம் அப்படின்னு கேட்டேன். ஆமாப்பா அப்படின்னு சொன்னாரு. நம்ம நாகர்கோவிலுக்கு ஸோ இந்த அண்ணன் பைக்லேயே வந்து போயிட்டு நாகர்கோவில் போய்க்குள்ள அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்தோன்னா வேற லெவல் அழகாக. கொஞ்சம் தூரம் கழிச்சு நாகர்கோவில் ஜங்ஷன் வந்துச்சு. நம்ம அண்ணன் சொன்னோம், ஸோ அண்ணா தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நம்மளுக்கு பைபாஸ் முன்னாடியே வந்து இறக்கி விட்டு தமிழ்நாட்டில் உதவி பண்ண நிறைய பேர் இருக்காங்கன்பா. ஸோ எக்ஸாம்லாம் என்ன கூட எடுத்துக்கலாம். டைம் வந்து 8 மணி நம்ம வந்து நாகர்கோவில் வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இன்னும் ஒரு 77 கிலோமீட்டர் திருநெல்வேலி சீக்கிரமா போயிடலாம். அப்புறம் நாகர்கோவில் வந்து நம்ம பைபாஸ் போனோம். ஸோ அதுக்கு அண்ணன் லிஃப்ட் கேட்டிருந்தேன். ஸோ வாப்பா போகலாம் அப்படின்னு பைபாஸ்லேயே வந்து நம்மள விட்டாரு. இந்த ரோடு தான் நாகர்கோவில் டு திருநெல்வேலி போகிற பைபாஸ். மேலே போகிற பிரிட்ஜ் இல்லை, கீழே நேராக ஒரே. அப்புறம் இந்த பைபாஸ்ல இருந்து நிறைய வண்டி வந்து போயிட்டு இருக்கு, நம்ம ஈஸியாக வந்து போகலாம் அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள ஒரு நம்பிக்கை. நானும் அதான் சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன், வண்டிலாம் நிறைய போயிட்டு இருக்கு, கிடைச்சிருந்தா தம்பி அப்படின்னு. அதுக்கிட்ட ஒரு அண்ணனும் வந்து லிஃப்ட் கேட்கல, ஆனால் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்ச தூரம் வந்து இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அவங்க எவ்வளோ தூரம் போகிறாங்களோ அவ்வளோ தூரம் வந்து இறக்கி. இதே போல தான் லிஃப்ட் கேட்டு ஸோ நம்ம கன்னியாகுமரிலேருந்து குற்றாலம் வரைக்கும் எப்படி போயிருக்கோம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில். ஸோ நம்ம வந்து திருநெல்வேலி போகிறோம். ஸோ போகிற வழியே ஆரோவில் மொழி, அப்புறமேட்டு நாங்குநேரி, ஸோ இதெல்லாம் கடந்து தான் போவோம். அப்புறம் பார்த்தா கன்னியாகுமரி டோல் கேட்டே வந்துச்சுங்க. நாகர்கோவில் டு திருநெல்வேலி போக்குள்ள அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்க்கணுமே, வேற லெவலில் இருக்கும் அந்த வியூ பாயிண்ட்லாம். அப்படியே போக்குள்ளே ரசிச்சே போனாங்க, அவ்வளோ அழகாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. போக்குள்ளே விண்மீல்லாம் வந்தா. ஸோ இப்போ தான் ஆரல்வாய் மொழி வந்திருக்கு. தமிழ்நாட்டில் அதிகமாக உள்ள காற்றாலைகள் எங்கே இருக்குன்னா ஆரல்வாய் மொழி தான். ஸோ அதை தண்ணி தான் போயிட்டு பைக்கில் போக்குள்ள அந்த வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு போனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நன்றிங்க. கைஸ் ஒரு அண்ணா கூட பைக்கில் வந்துட்டேன். இன்னும் திருநெல்வேலி 35 கிலோமீட்டர் தான். இந்த ஆரல்வாய் நாங்குநேரி கடந்து வந்துருக்கோம். ஸோ அடுத்து வந்து திருநெல்வேலி. கைஸ் இப்போ வந்து நாங்குநேரி. ஸோ நாங்குநேரி முன்னாடி இருக்கோம். ஸோ அப்போ ஒரு காலேஜ் பையன் வந்தான். ஸோ அவுட் வந்து லிஃப்ட், அப்புறம் வந்து அவர் கூட லிஃப்ட் கேட்டு நம்ம போயிட்டு இருந்தோம். ஸோ கிழக்கு நாங்குநேரி அந்த போர்டுக்கு நேரம் நிறுத்தினாரு. ஸோ அங்கே வரைக்கும் இறங்கி கைஸ் நம்ம நாகர்கோவிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம். இன்னும் திருநெல்வேலி 31 கிலோமீட்டர் தான். ஒரு அண்ணன் போனார்ல, ஸோ அவர் வந்து கோயிலில் சாமி கும்பிட்டு போகலாம் தம்பி அப்படின்னு சொன்னார். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு நான் வந்து அந்த காலேஜ் போயிட்டு லிஃப்ட் கேட்குள்ள ஏன்டா கேட்டு வந்தேன் அப்படின்னு நினைச்சேன். அப்போ தான் ஒரு நம்ம சந்தோஷமான விஷயம், நம்ம திருநெல்வேலிக்கு ஒரே பைக்கில் போகிறோம் அப்படின்னு. கைஸ் இது வந்து திருநெல்வேலி டோல்னு நினைக்கிறேன். ஸோ அதை தாண்டி போயிட்டு இருக்கோம். கைஸ் அப்புறம் மலை மேலே ஒரு ஆடு போல தெரியுதுல தூரத்தில். ஸோ அது வந்தாலே நான் திருநெல்வேலின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவேன். கைஸ் ஒரு அண்ணன் கூட பைக்கில் வந்தோன்னா அவர் வந்து 90 கிலோமீட்டரில் வராங்க. சரியான வேகம். ஒரு 3/4 மணி நேரத்தில் நம்ம திருநெல்வேலி வந்து. அப்புறம் அண்ணனுக்கு ஒரு பாயை போட்டு அண்ணா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நாமளும் வந்து சமப்பசிங்க சாப்பிட போகலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா திருநெல்வேலி கரெக்டாக நான் 9 மணிக்கு தான் வந்தேன். பசி வரை எடுத்துச்சு. அதனால் பக்கத்தில் ஒரு கடையில் சாப்பிட போகலான்னு போயிட்டுருக்கேன். ரவுண்டானா இங்கே இருக்குது. கைஸ் சாப்பிட்டாச்சு. அடுத்து வந்து தென்காசிக்கு போகிறோம். தென்காசிக்கு போனோடனே அண்ணாண்ட அப்படியே மதுரைக்கு போயிட்டு தான் நம்ம பழனி அப்படி கோயம்புத்தூர் போக போகிறோம். ஆனால் நான் ஆலங்குளம் போகிறேன், ட்ராவல் பண்ணி போகிறேன். நீங்கள் போகிற தூரத்தில் இறக்கி விட்டுருங்க. அது வரைக்கும் இறக்கி எப்படி நான் ஆலங்குளம் போகணும்? இல்லை நான் லிஃப்ட் அண்ட் வால்க்லேயே போய்டுவேன். லிஃப்ட்டு கேட்டு நடந்தே போய்டுவேன். இல்லை மேலே போகணுமா இல்லை கீழே போயிட்டு லெஃப்ட் வாழையணுமா? சரி வரேன். எங்கே வரைக்கும் எங்கே இருக்குமா? நன்றிங்க. ரைஸை தான் தாமிரபரணி ஆறாம் பிரிட்ஜ் இருக்குல்ல, அண்ணாண்ட ஸ்டார்டிங்கில் நின்றுருந்தேன். இந்த ஸ்டார்டிங்கு போனால் தான் வண்டி நிறுத்தும். 1
பாருங்க, கொல்லம், குற்றாலம் 56, தென்காசி 51. இல்லை, நான் லிஃப்ட் கேட்டே ட்ராவல் பண்ணுறேண்ணே. ஓகேண்ணா, நன்றிண்ணா. நம்மளால ஃபோட்டோ எடுக்கிறேன். சரிங்கண்ணா. அண்ணா, நான் ஆலங்குளம் போகிறேன். நீங்கள் போகிற தூரம் மட்டும் இறக்கிட்டா போகிறேன். போகிற தூரம் இறக்கிட்டா போகிறேன். போகிற தூரம் எங்கே போகலாண்ணா. அந்த முக்கில் ட்ராப் பண்ணி அந்த முக்கில் இறக்கி விடுங்க சொல்லுங்க. அந்த முக்கில் இறக்கி விடுவாங்க. அதுலேருந்து பேசி போனீங்கன்னா ஆலங்குளம். சரி, நன்றி. உங்களுக்கு இதாக வரும். சரி, நன்றிங்கண்ணா. அண்ணா, ஆலங்குளம் போகிறேன். நீங்கள் போகிற தூரம் இறக்கி விட்டா போகிறேன். அதே அது வரைக்கும் இறக்கி விட்டுருங்க. ஆமாம். சரி, வரேங்க ஐயா. எம்எஸ்சி யூனிவர்சிட்டி மனோமணியம் சுந்தரம் பல்கலைக்கழகம், திருநெல்வேலி. அண்ணா, ஆலங்குளம் போனோம். நீங்கள் போகிற தூரம் இறக்கி சாப்பிட்டு இறங்க. சரி, அது வரைக்கும் வேணால் விட்டுலாம். நான் லிஃப்ட் கேட்டு நடந்து போகிறேன். அது வரைக்கும் இறங்க. போகலாம். நன்றிங்கண்ணா. ஓகே. போகலாம். நன்றிங்க. அண்ணா, ஆலங்குளம் போகிறேன். நீங்கள் போகிற தூரம் இறக்கிட்ட போகிறேன். அருணா. விவிடி அருண். விவிடி அருண். ஓகே. ஆலங்குளம் வந்துட்டோம். இன்னும் அடுத்து வந்து தென்காசி, அங்கே குற்றாலம் இருக்குது. குற்றாலம் அங்கே இருக்குது. அங்கே தான் போக போகிறோம். டைம் வந்து ஒரு 12 மணிக்கு. நன்றிங்க அண்ணா. நான் தென்காசி போகிறேன். போகிற தூரம் மட்டும் இறக்கிடுங்க. நன்றிங்கண்ணா. போகிறேண்ணா. நீங்கள் போகிற தூரம் இறக்கி விட்டால் போதுண்ணா. இல்லை, நான் லிஃப்ட் கேட்டு ட்ராவல் பண்ணி போகிறேண்ணா. போகலாண்ணா. நன்றிங்க. இல்லை, நான் லெஃப்ட் ஹேண்ட் வால்கில் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேண்ணா. நன்றிங்க. ஓகே ஓகே. நான் கள்ளக்குறிச்சிண்ணா. நான் லிஃப்ட் ஹேண்ட் ட்ராவல் பண்ணுறேண்ணா. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் தென்காசி. அப்புறம் அண்ணன் ஒரு 6 கிலோமீட்டர் ஒரு குற்றாலம். குற்றாலம் பார்த்துட்டு அடுத்து மதுரை போகும் நம்ம. புரியலண்ணா. ஒன்று பஸ் ஸ்டாப்புக்கு போனேன். இல்லைண்ணா, இதுதான் இறக்கி விட்டார். மணி வந்து 1. ஸோ இப்போ எங்கே இருக்கான்னா தென்காசி வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். ஸோ அடுத்து பக்கத்துலேயே வந்து குற்றாலம் இருக்கான். ஸோ குற்றாலத்துக்கு தான் போகிறோம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டர் தான் போயிட்டோம். தென்காசிலேருந்து குற்றாலம் போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் தான். ஆனால் அதுக்கே வந்து லிஃப்ட்டு தர மாட்டாங்க. நடந்தே போயிடலாம் போல். ஆனால் குற்றாலம் போகிறேன். நீங்கள் போகிற தூரம் மட்டும் இறக்கி விட்றீங்களா? எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும்? சரி, ஓகே. கேஸ் நம்மள ஒரு அண்ணன் பைக்கில் கூட்டு போகிறாருல்ல, அவர் வந்து ஒரு ட்ராவலர் தான். ஸோ அவருக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். கேஸ் இந்த அண்ணன் வந்து தென்காசி வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இவரும் ஃப்ரெண்டும் இவர் வந்து ஒரு வேலையை வந்து வெளியே போனார். ஸோ நம்ம வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக சோலோ ட்ராவல் பண்ணணும். நமக்காக வந்து குற்றாலம் வந்து கூட்டு வந்து விட்டாருங்க. விவிடி அருண். ஆனால் கைஸ் ஒரு வேளை குற்றாலம் வந்துட்டோம்.
ஐ லவ் குற்றாலம். கைஸ் இதுதான் குற்றாலம். கைஸ் ஒருவேளை குற்றாலம் வந்துட்டான். ஸோ ஒரு கிலோமீட்டர் முன்னாடியே ஒரு அண்ணன் வந்து இறக்கி விட்டார். ஒரு காலேஜ் பிடிக்கிறாரு போல். ஸோ இறக்கி விட்டு தம்பி நீ போயிட்டு அவரு தான் நம்ம குற்றாலம் வரைக்கும் இறக்கி விட்டார். ஸோ இறக்கி விட்டு சாப்பாடு வீட்டு சாப்பாடு இருக்குது சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிட்ருக்காரு. பாருங்க ஸோ இந்த அண்ணன் தான் சாப்பாடு இருக்குது சாப்பிட்டு அதான் பார்த்தாச்சு. விவிடி அருண் போடுங்க தமிழில். சரி பாய்ண்ணா. கைஸ் குற்றாலத்தில் ஒரு அண்ணனை பார்த்தேன். மதியம் சாப்பாடெலாம் வாங்கி கொடுத்து அவரும் ஒரு ட்ராவல் பிடிக்குமா, அதனால் சொல்லிகிட்டு இருந்தார் இது போல் எனக்கு பிடிக்கும்ப்பா உனக்கு பார்க்கல சந்தோஷமாக இருந்தது அப்படின்னு நிறைய விஷயம் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த ட்ராவலில் நான் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்னால் நான் கள்ளக்குறிச்சிருந்து ஆரம்பித்து கள்ளக்குறிச்சி போகிறது கூட ஒரு சக்ஸஸ் இல்லை. நடுவில் இவ்வளோ மனிதர்கள்லாம் நல்லா பார்க்குறல்ல. ஸோ அதான் நான் ஒரு சக்ஸஸாக நினைக்கிறேன். இன்னும் நிறைய விஷயம் நிறைய அனுபவங்கள்லாம் கற்றுக்கிட்டு இருக்கேங்க. ரொம்ப பிடிச்சிருக்கான அந்த ட்ராவல்.